அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி. மார்ச் 8னா என்ன சிறப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் தனியாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெண்கள் தினம். பெண் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பிரிக்க முடியாத பேராக வரக்கூடியது பாரதி. மகளிர் தினத்தில் பாரதியை பற்றி பேசாட்டி எப்படி? அதனால் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் அவரை பற்றி, அவர் பெண்களை பற்றி என்ன சொன்னார், எப்படி நினச்சாருன்றதை பற்றி இந்த சின்ன பதிவில் சொல்லலான் இருக்கிறேன். முதல்ல இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி மனைவி மேலே கை போட்டு நடந்து போகிறதுன்றது ஒரு பழக்கமான விஷயம். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது பாரதியார். பெண்களை மதிக்கிறதுக்கு ஒரு முதல் சாட்சி. அவருடைய சிறப்பே என்னன்னாக்கா, தான் எதையும் சொல்லாமல் செயலையும் செய்து காட்டி அவரே முன்னுதாரணமாக இருந்தது அவருடைய ஒரு பெரிய சிறப்பு. 2 விஷயத்தை இங்கே நான் பதிவிடலான்னு நினைக்கிறேன். ஒன்று பெண் சுதந்திரம் அப்படின்றத பற்றி பாரதி சொன்னதை ஒரு சிறு பதிவாகவும், பெண்கள் சொத்துரிமை பற்றி பாரதி பேசியதையும் 2த்தையும் இங்கே குறிப்பிடலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, முதல்ல பெண்களுடைய உரிமை, பெண்கள் சுதந்திரம் அப்படின்றது என்னன்னு பார்க்கும் பொழுது, பாரதியினுடைய பார்வையில் பெண்கள் ஒரு ஆக்கசக்தி. அந்த ஆக்கசக்தியாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை முழுமையாக உபயோகப்படுத்தினால் சர்வமும் அதில் அடங்கிவிடும். அவங்க அதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து அந்த சமூகமாகட்டும், அந்த வீடாகட்டும் சுபிட்சம் அடையும் அப்படின்றத பாரதியார் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய மனவிலக்கு பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆனால் அன்றைக்கே மனவிலக்கு பற்றியும் பாரதியார் பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மனவிலக்கு அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன்னு சொல்லுவோம்ல, அது பாரதியார் சொல்கிறதும் இன்றைக்கி நடக்கிறதும் பல விதத்தில் மாறுபட்டிருக்குது. அவர் உண்மையாக சொல்கிறது என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒரு பெண் தன்னால் இயலாத சமயத்தில், தன்னால் தவறுகள் நடக்கும் பொழுது தட்டி கேட்டும் அதை காப்பாற்ற முடியாத சமயத்தில் வெளியில் மறுமணம் பற்றியும் பேசலாம், அதிலேருந்து வெளிப்பட்டும் வரலாம். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மாதிரி மனவிலக்குக்கான உரிமையும் வேணும்னு பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் நிறைய பெண்கள், ஒரு மாடர்ன் பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியம் என்னன்னாக்கா, பல சமயங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் அதுலேருந்து வெளியில் வர்றதும், அந்த திருமண பந்தத்துலேருந்து வெளியில் வர்றதும், குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதும் இன்றைக்கி அதிகரிச்சிட்டு வர்ற சூழ்நிலையில் இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதியார் கூறிய பெண் சுதந்திரம் அது ஒன்று. அவர் அதை சுதந்திரம்னே சொல்லலை, பெண்களுடைய இயலாமை அப்படின்றதான் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக சொத்துரிமை அப்படின்றத பேசும்பொழுது, தன்னுடைய தாய் தந்தையருடைய சொத்தில் பிள்ளைகள் போல பெண்களுக்கும் முழு உரிமை வேணும்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களாக அவர் நினைத்த தன்னுடைய கவிதைகளுடைய உரிமையை அனைத்துமே தன்னுடைய 2 பெண்களுக்கு மட்டுமே எழுதி வைத்து அந்த மாதிரியான ஒரு சொத்துரிமையை பெண்களுக்கு கொடுத்ததில் முன்னோடியாகவும் பாரதியார் விளங்கினார்ன்றதில் அவரை நம்ம ஒரு பெண்கள் முன்னேற்ற சீர்திருத்தவாதின்னு சொன்னாக்கா அது பொருத்தமுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.